வணக்கம். எப்படி சுகமா இருக்கு? நல்லா இருக்கும். நீங்களும் படிக்கிறத எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். யூடியூப் ஓமா அது சரி. விரும்பி சுமக்கும் தோள்கள் மரக்கரை கடை கூட இங்கே வந்துடுது. என்னென்னா குருநகரிலேருந்து வந்த ஒரு படகுல வந்தாக்கள் கவுண்டு போட்டுணுவான்னு சொல்லி செய்தியில் அறிவிக்கிறோம். செய்தின்னு சொன்னால் இங்கே அவர்கிட்ட ஃபாதர் அறிவிக்கிறார். குருநகர்லேருந்து வந்த போட் வந்து கவுண்ட் எடுத்தாமன்னு சொல்லி இடம் எப்படி இருக்காண்டு எல்லாரும் குளிக்க போயினோம். இது இது என்னண்ணா இது என்ன இது சோளம் சாப்பாடு இங்கே கொடுக்குறீங்க. அது என்னண்ணே அது ஏதோ பிடிச்சு கொண்டு வர அப்ப திருக்கைய காணையில அறுத்து போட்டு ஓட்டிட்டு திருக்கையில வால் கொண்டு வரார் பாருங்க அண்ணன். ஐயோ இதெல்லாம் பிடிக்கிறத எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். காட்டுங்க கொஞ்சம் காட்டுங்க. என்ன சேனல் யூடியூப் இது என்ன இது திருக்க அது வால் பெருசானா அறுத்து போட்டு ஓடிட்டோம் அண்ணா பாருங்க. வேற எங்க பிடிக்கிறோம் அங்கயோ யாரோட ஓ அதுங்க அங்க அது குருநகர் அங்கேயோ மீன் பிடிச்சிருக்கீங்க அண்ணா இதை பிடிக்கிறத பார்க்குறேன்னே தான் வேறு யாரோட போகலாமே நாளை என்னண்டா இப்போ இந்த பாலதீவுக்கு வந்த ஒரு கப்பல் வந்து ஒரு போட் கவுண்டர் தாமன்னு சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது சரியான ஒரு பாரதூரமான ஒரு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே ஒரு மாதிரி கிடக்குது. சோறு இல்லாமல் வச்சு சாப்பாடு கிடையாது. போட்டில் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறேன் பாருங்க திருவிழாக்கு. நாளைக்கு தான் தென்னை மரம் என்ன இதுக்கா கேட்டை போட்டுட்டோம். குளிச்சலுக்கு இன்றைக்கு நல்லா கொத்து ரொட்டி போட்டு சாப்பிட போகிறேன். கோழி கொத்து இவர் தான் சாப்பிட போகிறார். சர்பட் குடிக்கிறார். யார் கொத்து போடுறது அந்த அண்ணன் அவர் எடுக்க போகிறேன். ஏழை வந்து இவரும் சாப்பிட வந்தவராம். இது என்ன இது இதுதான் சர்பத் ஐஸ்கிரீம். சரி பாருங்க கேஸ் அன்னைட்ட கேஸ் இருக்குது. கேஸ் தட்டுப்பாடு. கடைப்பெயர் என்ன பெயர்? கடைப்பெயர் எங்கே கோவானே இங்கே இருக்குது. சப்ரியா ஐஸ்கிரீம். அண்ணா ஐஸ்கிரீம் குடிக்கிறீங்களோ? எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? நல்லா இருக்கும். இது வந்து வீடியோ இங்கே அப்லோட் பண்ணலாமோ? நெட்வொர்க் பிரச்சனை. அங்கே போய் அப்லோட் பண்ண நீங்கள் போயிடுவீங்க. அப்போ சனம் வந்து பார்த்து நீங்கள் நல்ல பாடியல்லோ. இது என்ன பிரச்சனைனா இப்போ நெட்வொர்க் இருந்தால் நான் போட்டுருவேன். பார்த்தீங்களே நல்லா வடிவா கோழி கொத்தை போட்டு காட்டுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அண்ணன் இன்றைக்கு ஒரு குட்டி அங்கே வச்சுக்கிறீங்களா? ஊரில் கடை எந்த இடம் அங்கே வச்சுக்கிறீங்க? அப்போ உடியிலுக்கு வாரன் இவரே கொத்த அங்கேயும் அதான் பச்சை மிளகாய் எல்லாமே இருக்கு. ஒரு அக்கா ஒரு ஆள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றா. இந்த வெயிலுக்கையும் நல்ல ஜாலியாக தெரிகிறேன். கராம் சுண்டல் இல்லை அமைஞ்சு இவருக்கு தண்ணி ஏற்றி போட்டார். இதெல்லாம் கட்டம். அடுத்த கட்டம் அண்ணா வடிவா செய்யணுமே. சும்மா எனக்கு அப்படி இருக்கணும். எல்லாம் துடைக்கிறோம். துப்புரவு அப்படி துப்புரவு பாருங்க. அண்ணா கையால துப்புரவு ஒன்றும் இல்லை இல்லையா? அது சரியா?
காரோ இந்த இதுல இருந்து போறதுக்கு அப்படியே பார்த்து கொண்டிக்கிறேன் நான். அடி வாங்குறானா அங்க பச்சை மிளகா வெங்காயம் இந்த வருது. பச்சை மிளகா வெங்காயம் ஏதோ மிரக்கறி. இது என்ன எண்ணெய்? ஆயில். அந்த எண்ணெய் எல்லாம் போடுற ஆயில். இதான் மசாலா சாமான் எல்லாம் இருக்கு. ஆனா வாசம் சும்மா மூக்கத்துல அது என்னன்னு சொல்றது. 2 முட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், வேறு என்ன நல்லா மெல்லிசா வடிவா நல்லா இருக்கும். நம்ம இங்கே பாருங்க, பாலதீவில் கொத்து ரொட்டி மனிதர் பாருங்க. அண்ணன் இந்த கொத்து ரொட்டி எப்படி இவரே பாஸ். இந்தியாவில கொத்து ரொட்டி வருது பாருங்க. செஃப் புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர் எங்களிடம். இவர் சிக்கன் டயலாக் காரணம் தாங்க ஸ்லோ. இவன் கொத்து நமது செஃப்பின் அபூர்வ திறமையை கொத்து முடிஞ்சது. கோழி ஐயோ இனித்தான் ஒன்றா இருக்கு. இப்போ நான் அதில் பக்கத்தில் இருந்து நான் கொத்துறதுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் பண்ணு உங்களுக்கு விளங்கும். என்னன்னு சொன்னால் இந்த மூக்குகளுக்கு இந்த மசாலா பூ அது இது நெருப்பு இவ்வளோ வேலைகள் இருக்கு. நன்றி சொல்லலாம் போகிறோம். அது போய் நம்ம அப்படி எல்லாம் விதவிதமாக மசாலா எல்லாம் வருது. இது என்ன குடி போட்டோம் பார்த்துக்குது வேணுங்க. அப்புறம் இது என்ன இது இது என்ன இது இது கோழி போட்டுட்டேன். கோழி பொரிச்ச கோழி கையில் நல்ல நல்ல டை சிவப்பா வரதோ அப்படி ரத்த சிவப்பா இருக்கும். என்ன இவன் டை போடல பாருங்க. நல்லா இருக்கு கொத்து. ரொம்பவும் போடணும். இதே கடைக்கு வாங்க. வேற எங்கெங்க இவன் பேர் இருக்கோ வந்து அண்ணன் பாருங்க. இந்த மாதிரி முதலாறு கொத்து எனக்கு அண்ணன் போட்டிருக்கார். பார்ப்போம் அப்படி சாப்பிடு பார்ப்போம். அதை போட்டுட்டு வைங்க. நம்ம பிறகு கட்டிட்டு போய் பிறகு சாப்பிடலாம். முன்னாடி சாப்பிட்டுட்டு போவோம். வைங்க வச்சிருங்க. இந்த டிவியில் ஒன்றுமே இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம கோழி கொத்து கிடச்சிட்டு நல்லா கோழி குழம்பு வேலைட்ட கோழி கொத்து முட்டை கொட்டு இந்த மெனக்கறி சாப்பாடு வேறு ஒரு சாப்பாடு எல்லாமே இருக்கும். வந்து சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டு இதில் பார்த்து கொண்டு கேட்க பாருங்க. நீர்குழம்பு ஆமாம் அது சரி. நீர்குழம்புலேருந்து வந்திருக்கிறேன் தமிழ் அக்கா மேர். ஆமாம் வணக்கம்.
வணக்கம். எப்படி சுகமா இருக்கு? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். எப்படி இருக்கு இந்த இடம்? சரியான சந்தோஷமா இருக்கு. வந்தது கடல் பயணம் நல்லா இருந்தது. எங்க இருந்து வந்த நீங்கள்? நாங்க வந்து நீர்கொழும்புல இருந்து போட்ல. இல்ல இல்ல நீர்கொழும்புல இருந்து பஸ்ல வந்து இங்கால வந்து போட்ல வந்தாங்க. அதுல இருந்து சின்ன போட் எடுத்தனாங்க. எங்க எந்த இடத்துல இந்த போட்ல வந்தீங்க? இது என்ன நமக்கு என்ன இடம் அது? வாசை குருநகரம் வலைப்பாடு பூனகரி பள்ளிக்கூடம் நேரா அதான் பள்ளிக்கூடம் தான். நானும் அதுல இருந்து வந்தேன். அப்ப நீங்கள் முதத்தரம் என்னன்னு கேள்விப்பட்ட நீங்கள்? நீங்களும் கிறிஸ்டியன்? இந்த எப்படி இருக்க மட்டும் பார்க்க வந்த நீங்க தீவு நல்ல நான் வந்துட்டு அப்படியே போவோம் அப்படின்னு. சரி சரி பக்கத்துல ஓரோ தீவும் சிறப்பான தீவும். இப்போ இந்த மக்கள் இந்த சாப்பாடுகள் இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? இது சேம் ஒரே மாதிரி தான், வித்தியாசம் இல்லை. ஆனால் வித்தியாசமான சாப்பாடுகளும் கூட ஒரு சாப்பாடுகள்லாம் இருக்கு தானே. அது சரி. இப்போ நீங்கள் நீர்கொழும்பு பண்ணீங்க தமிழா? நீங்கள் தமிழா? எல்லாரும் தமிழ் தான். தமிழ் நல்லா கதைக்கிறீங்க? எல்லாம் எல்லாமா நீங்கள் கலந்து எல்லா பாசையும் பேசுவீங்க. இப்போ உங்களோட பூர்வீகம் பண்ணதே நீர்கொழும்பு தானோ இல்லாட்டி? மலைநாடு கண்டி பதுல்ல உங்களோட பேச்சில் விளங்குது. அது சரி. இப்போ என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்க? ரைஸ். இப்போ கொத்து சாப்பிடுனா. இப்போ உங்களோட ஊர்ல என்ன சாப்பாடு ஃபேமஸ்? எங்கட பகலைக்கு எப்படியுமே கறிகள். இதாகும் சோறு. நைட்டுக்கு இல்ல, நைட்டுக்கு ஷார்டேஜ் ஐட்டம், இடியப்பம், அப்பம், தோசை. நாங்க அப்படி இல்ல, ஒரு கொத்து ரொட்டி, பராட்டா அதுகள் தான் சாப்பிடுவோம் நைட்ல. அதான் சொன்னேன், கடை சாப்பாடு தான். உங்களுக்கு என்ன பேர்? சஹீலா. சரி சரி. பாருங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் சுத்துறீங்க. மெட்டாக்கள் அங்கால 45 பேர் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு 55 பேர். அதான் இதுக்குள்ள வந்து 2 பேர் தனியா சுத்துறீங்க. இந்த தீவை சுத்தி பார்த்தாச்சோ? அப்படியே நடந்ததால போய் வரலாம், சுத்தி வரலாம், தாக்கு பிடிப்பீங்களா? சரி சரியம்மா, நன்றி. அதுல பாருங்க ரைஸ் போடுறாரு அண்ணன். பாருங்க இந்த அண்ணன் வந்து கண்டியிலேருந்து வந்திருக்கிறாராம் வியாபாரம், தும்பு முட்டாஸ் வியாபாரம். அவருடைய தும்பு முட்டாஸ் வந்து எங்கே வச்சுட்டீங்க? அதில் இருக்குது. அதான் நான் யோசிச்சேன். நான் அங்கேருந்து இங்கே வியாபாரத்துக்காண்டி வந்துருக்கிறேன். பாருங்க இது பாருங்க பணங்களா. எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? கடை பண்டத்திரப்பு இருந்து வந்துருக்கீங்க அம்மா. பண்டத்திரப்பு அக்காண்ட கடை, அச்சான் கடை. பண்டத்திரப்பில் இந்த பார்த்தாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். மரக்கரை கடை கூட இங்கே வந்துடுது. பூசணிக்காய், கோவா, வெங்காயம், கேரட். அது சரி, வேற மாதிரியா? எங்கேருந்து வந்துருக்குது? வலைப்பாட்டிலேருந்து வாக்கள் வாங்கினமோ? மரக்கரை தான் நல்ல வியாபாரம் போகும் போல. மரக்கறி வரையில் நான் முதல் தடவை தானே கொஞ்சமாக கொண்டு வந்தது. அப்போ விரும்பின மரக்கறியை கொண்டு வரல. கூடுதல் எல்லாம் மச்சம் தான் சாப்பிடுங்க. இப்போ என்ன விலை பூசணி விற்கிறீங்க? விலையில என்ன மாதிரி? பூசணிக்காய் 350 ரூபா, புடலங்காய் 400 ரூபா, தக்காளி பழம் 400 ரூபா, மற்ற கேரட் லீக்ஸ் 500 ரூபா. விலைவாசி இப்போ அங்கே இருந்த எவ்வளோ கொஞ்சம் கூட்டி விற்கிறீங்க உங்களோட மண்ணன்? 50 ரூபா. அது கட்டுப்படியாது, கொஞ்சம் சாமான் தானே. சரி, முதல் தடவை தானே. சும்மா ஒரு ட்ரையல் பார்த்துருக்கீங்க. பின்னேரம் வந்து நட்கருணை என்று சொல்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்கு வந்து இங்கே பாருங்க அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கீங்க, பூ அலங்காரங்கள். இது ஃபாதர் மாதிரி இருக்கிறதுக்கு போல. இங்கே பூ எல்லாம் வந்து நுவரெலியாலேருந்து பூக்கள் வந்திருக்கு பாருங்க. நல்ல வடிவான பூக்கள். என்ன பேர் இதுக்கு? இந்த பூக்கு ஜெயப்ராஸ்ன்ற பூ தான் பாருங்க. ஓகே, சைப்ரஸ் மரம். கிறிஸ்மஸ் ட்ரீ என்ற இது பார்த்தீங்கன்னா மறந்துடுங்க. இதான் கிறிஸ்தவ மத கதை இதைத்தான் வந்து கூடுதலாக வைக்கிறார் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயன்னாரை. அது என்ன ஐயன்னாரைண்டா?
ஐயனாரே என்ன என்ன முழுமையான விரிவாக்கம் பாருங்க. இந்த பாலமரம் சொன்னதானே நான் இருக்க இடத்துக்கு பக்கத்துல இருக்குதான் இந்த பாலமரம். நிறைய காய்க்க தொடங்கிட்டுது, பழுக்கவும் தொடங்கிட்டுது. இதுதான் பூ. அதுதானே நல்ல போல ஆழமா போகல. டிக்டாக்ல போட போறீங்க? சும்மா நானே யூடியூப் அதில் போடுறது தானே. உங்களை முகத்தை எடுக்கல, அது ஆக மாட்டோம். சும்மா உங்களோட சேவையை பற்றி போட்டுருக்கோம். சட்டி அதில் உள்ளால கழிச்சு போட்டானே. ஜஃப்னா சுதான் மண் சின்ன துண்டு கிடந்தது. அது உள்ளுக்கு போய் அடைஞ்சிருந்து. என்னது அப்படின்னா மண்ணோ சிதல் வர்ற அளவுக்கு குத்தி இருக்கு உள்ளுக்கு. எந்த கடவுள் இப்போ ஒரு 11 1 மணி அப்படி குளிச்சு போட்டுவாங்க. நோமலே ஸ்போரிக் ஆசிட்டே போல என்னது வேற இப்போ இல்லை நோய் இல்லை போயிட்டு மண்ணே தானே. ஸ்ரீலங்கன் ரெட் கிராஸ்னா முதல் உதவி அறை. இந்த அறைக்குள்ளுக்கு வந்தால் இந்த காலை வந்து ரிப்பேர் பார்த்துட்டு போயிருக்கார். வணக்கம். இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ திருச்சிவ மாலை நடக்க போகிறது. அப்படியேண்டா திருச்சிவ மாலைன்ட்டு அந்த சிவபாலங்களை மக்களுக்கு மன்றாட்டங்கள் நடக்கும். அதிலிருந்து மக்களுக்கு தெளிவாக வழங்கிக் கொள்வார்கள். அந்த மன்றத்தை ஒரு வருஷம் கேட்ட பின் சிறுவை வழிபாடு நடக்கும். அதில் சிறுவை வழிபாடு 14 சிறுவடங்களில் இயேசுவை பாதணிகளையும் அவர் புக்க அவர்களுக்கு உடை கலையத்தக்கதாக தேவர்கள் அடித்து வந்து அவர் சிறுவர் விழுந்து அதனை எழுப்பி மீண்டும் அவர் சிறுவர்கள் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. வேண்டிக் கொள்ளும் நாங்கள் உலகத்தை வெறுத்து நடக்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் கிறிஸ்துநாதருக்கு பிரியமானவர்களாய் இருக்க இயேசுவே உலகத்தின் பாவங்களை வெளிச்சமும் அவசருக்கு முச்சியும் நோயாளிகளுக்கு ஆரோக்கியமும் கொடுத்து எல்லாருக்கும் மோட்ச வழியை காட்ட சித்தமானீரே. அவருடைய அற்புதங்களை சிலுவப்பாதை இப்போ கொண்டு போயினோம். எல்லோருமாக எழுந்து நின்றவர்களாக துன்பங்கள், துயரங்கள், இறுக்கங்கள், தாக்கங்கள், பாரங்கள் அனைத்தையும் ஆண்டவரோடு சேர்ந்து சுமந்தவர்களாக அன்று இறைவனின் ஊர்வலம் அது மாண்புகள் மறந்திடும் பாத்தீங்கன்னா சிலுவ பாதை குறிக்க இது கொண்டு போயிடும். மக்கள் மத்தியில் ஒருவர் தாழ்நிலைக்கும் குற்றங்களுக்காக தண்டனை பெறுவது அல்லது கப்பம் கட்டக்கூடாது என்று சொல்கின்றான். தன்னை தானே மெஸ்ஸியாவாகி அரசன் என்று சொல்கின்றான் என்று சொல்லி ஆண்டவர் மீது அநியாய குற்றங்களை சுமத்தி தீர்ப்பளிக்கின்றார்கள். திருத்தந்தை புனித 2ஆம் பல வேளைகளில் பிறர் சந்தோஷமாக இருப்பது எங்களுக்கு பிடிப்பதில்லை, பிறர் முன்னேறுவது எங்களுக்கு தடையாக இருக்கின்றது அல்லது நாங்கள் அதை வெறுக்கின்றோம். அதனால் பிறர் மீது அநியாய தீர்ப்புகளை சுமத்தி அவர்களுடைய விரும்பி சுமக்கும் தோள்கள். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும்.
இயேசு மக்களின் பாவ சுமையை தன் தோளில் பாரச்சிலுவையாக சுமக்கின்றார். பின்னேரம் 5 மணி. இப்போ என்னன்னு சொல்ல சிலுவை பாதை வந்து அது நடந்து கொண்டு இருக்குது. சூரியன் மறைய போகுது பாருங்க. உங்க சிலுவை பாதை முடிஞ்சு கொண்டறியணும். இரவிரவா நடந்து கொண்டே இருக்கு பாருங்க. இந்த பஜனை மாதிரி எங்கட இதில் பஜனை அண்டிவினோம் இங்கே நடந்து கொண்டே இருக்குது. கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 தொடக்கம் 32 வசனங்கள் முடிய. அதாவது ஆண்டவராகிய இயேசு காலையே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அவர்களோடு இணைந்திருக்கேன் என்கின்றார் ஆண்டவர்.